ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு உண்டான கமெண்ட்ஸ் தான் படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தலாம். துணை முதல்வர் பதவி கொடுத்திருப்பார். ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தால் விஜய் என் வீடு தேடி வந்து துணை முதல்வர் பதவி கொடுத்திருப்பார் என்று பிரேமலதா விஜயகாந்த் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் நம்மள மாதிரி ஆளுங்க கீழே கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்கன்னு படிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கமெண்ட்னு சொல்லிட்டு படிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு சீட்டை வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அது கீழே ஒத்த சீட்டை வச்சுக்கிட்டு இந்த ஆசையா, ஒத்த சீட்டு வச்சுக்கிட்டு உங்களுக்கு முதலமைச்சர் பதவி வேணுமா, பையன் ஒரு பக்கம் காமெடி பண்ணுறான், அம்மா ஒரு பக்கம் காமெடி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாம் தான். ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவங்க பையன் சொல்லியிருப்பாங்க, நாங்கள் தோத்துட்டோன்னா எங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்ல நிறைய பேர் இருக்காங்க, விஜய் அண்ணாக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ ஜெயிச்சு காட்டிட்டாருல்ல, அதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எதுக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. கமெண்ட்ஸில் சரி அக்கா, தூங்குந்து போதும், போய் முகத்தை கழுவுங்க, எப்போ பார்த்தாலும் தமாசாவே கனவு காண்றீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே நீங்கள் போய் கேட்டால் அவர் கொடுத்துருவாரா அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆமாம், இவ்வளோ இது பண்ணிவிட்டு நீங்கள் வேண்டாம் டிஎம்கே போயிட்டு இப்போ வந்து அந்த மாதிரி பேசுனா யாருக்கு தான் கரெக்டாக இருக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் கூட அது தப்பு தான் அவங்க பேசுகிறது. கண்டிப்பாக நடக்காத ஒன்று தான் பேசிகிட்டு இருக்காங்க. அது கீழே இருக்க கமெண்ட்ஸ் படிக்கலாம். இதில் வாய் இருக்குது அப்படின்னு என்ன வேணாலும் பேசலாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனவுல கூட நடக்காது. இந்த ஒரு சீட்டை வச்சுக்கிட்டா, ஒத்த சீட்டை வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ்லேயும் ஆமாம், உனக்கு அப்படியே தூக்கி நொட்டுவார், போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனவு இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா அப்படின்னு. ஆமாம், கனவுல கூட ஒரு நியாயமாக தானே யோசிக்க வேணும். இத்துடன் விளையாட்டு செய்திகள் நிறைவடைந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பேசுறதெல்லாம் ஒரு விளையாட்டு போல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கமெண்ட்ஸ் போட்டுட்டு தான் இருக்காங்க. உங்கள் பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அவங்க சொல்கிறது கரெக்டாக இல்லையா, இல்லை நம்ம ஆளுங்கெல்லாம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒரு மாதிரி யோசிப்பாங்கல்ல, அதனால தான். சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம். இந்த பொழப்புக்கு சி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜெயிச்சது என்னமோ ஒரு எம்எல்ஏ, ஆனால் இவங்க இவ்வளோ பில்டப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இந்த கமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும், டேய் பாலிமார் உங்களுக்கு வேறு வேலையே இல்லையாடா அப்படின்ற மாதிரி, வேறு நியூஸே கிடைக்கலையா அப்படின்ற மாதிரி, கீழ்ப்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேரு அப்படின்ற மாதிரியும் கமெண்ட் நல்லாயிருக்கு. என்னமோ அடி போடுதுன்னு நினைக்கிறேன். கிறுக்கு பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்குது. தேர்தலுக்கு முன்பு லாலிபாப்பு சின்ன பையன் அப்படின்னு திட்டிட்டு அம்மா இப்போது ஏதோ பெட்டிக்கு ஆசைப்படுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், தெரியல, என்னமோ ஒரு வேளை பெட்டிக்கு ஆசைப்பட்றாங்களோ இல்லை நம்ம கட்சியில் வந்து சேரணும்னு ஆசைப்பட்றாங்களோ என்னமோ தெரியல. இப்போ நிறைய பேர் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்கல்ல, அதனால் கமெண்டில் யோகியம் வரான் சொம்பெடுத்து உள்ளவை அப்படிங்கிற மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது. ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுற அட்டகாசம் இருக்குது. முடியலை சாமி, உண்மையிலே ஆண்டவன் யாரோ எங்கெங்கே வைக்கிறோமோ அங்கங்கே தான் வைப்பாங்க. கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.